Hello guys, welcome to ATG channel. இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது கிராஃப்ட்ஸ்மேன் 5. சரி, இப்போ முதல்ல நம்ம இது கலெக்ட் பண்ணிக்கலாம். வுட்டு. நல்லா சவுண்டு சூப்பராக இருக்குப்பா. கிடுக்கு 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 கிடுக்குன்னு வுட்டு. சரி, நம்ம இப்போ வுட்டு கலெக்ட் பண்ணியாச்சு. அந்த இடத்துல ஒருத்தன் யாரோ நிற்கிறாங்க. ஹலோ சார், இந்த காட்டுக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேன். இவன் அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம இவனே அட்டாக் பண்ணதுனால தோணும், தெரியல. ஐயோ, மறுபடி எங்கேயோ வந்திருக்கிறோம். இது எங்க, என்ன இடங்க இது? தெரியலையே, என்ன இடங்க இது? இருங்க, நான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, நான் மறுபடியும் அதே இடத்துக்கே வந்துட்டேன். தான் அவனா? இல்லைங்க, நம்ம மரத்தையே காணோம். இது ஆமை தானே? ஆமை, ஹலோ, எப்படி இருக்க? இருங்க, என்னமோ காட்டுது. சரி, மறுபடியும் வந்துட்டேன். சரி, நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச வுட்டெல்லாம் எங்கேன்னு தெரியல. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் புதுசாக கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த தடவை நம்மளுக்கு வழி சொல்கிறதுக்கு வந்துருப்பானோ? இல்லைங்க, பார்க்குறதுக்கு எலும்பு கூட தான் இருந்தான். அதனால தான் உன்னை போட்டு தள்ளிட்டேன். சரி, நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். என்னமோ பண்ண முடியுது. ஓக் பிளாங்க்ஸ். மரத்தோட தோலை உரிச்சா ஓக் பிளாங்க்ஸ் கிடைக்கும். இது கிராஃப்டிங் டேபிள். எனக்கு எல்லா கேம்லேயும் இதுதான் மெயினாக தந்துடுவானுங்க, கிராஃப்டிங் டேபிள்ன்ட்டு. சரி, நம்ம இது செஞ்சுக்கலாம். இதை வச்சு தான் நம்மளால் இது தோண்ட முடியும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்டோன்ஸ். ஆனால் இங்கே ஸ்டோனே இல்லையே. ஒருவேளை மண்ணு ஆமாங்க, மண்ணை தோண்டினா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோன் கிடைக்கும். நான் நிறைய மைன்கிராஃப்ட் வீடியோவில் பார்த்துருக்கேன். இங்கே அந்த இடத்துக்கு இது வச்சுட்டு போகிறேன். நம்ம படிக்கட்டு மாதிரி செஞ்சு உள்ளே போகலாம். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தோம், யாரோ இருந்தாங்க, உன்னை நான் போட்டு தள்ளிட்டேன். இதுதான் அங்கே ஸ்டோனு. இதை இப்போ உடைக்கணும். இவ்வளோ ஸ்டோன். இது செஞ்சோம்ல, நல்ல வேலை. இங்கே சூப்பராக இருக்குங்க. சரி, டெத்தெல்லாம் நம்ம கையிலே வச்சிடலாம் ஈஸியாக. அதுக்கு அது பவர் போகுதுங்க. சரி, இப்போ நம்ம தோண்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே தோண்ட் பண்ணியாச்சு, இங்கே தோண்டாச்சு, இங்கே தோண்டியாச்சு, இங்கே தோண்டியாச்சு, இங்கே தோண்டியாச்சு, இங்கே தோண்டியாச்சு. இப்போ சைடெல்லாம் தோண்டல. சைடெலாம் நிறைய கோபிள் ஸ்டோன் இருக்குது. இங்கே நிறைய கோபிள் ஸ்டோன் கிடைக்குது. அயனும் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே இந்த கேமில் அயனு, கோல்டு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்றத்தையும் காணமே. வந்ததுலேருந்து ஒரு அயன் கூட பார்க்கலங்க. சரி, இந்த கிராஃப்டிங் டேபிளுக்கு போய் எங்கே ஸ்டிக்ஸ் செஞ்சுட்டு இதுக்கு போய் ஒரு இது செஞ்சுட்டு இதுங்க நம்ம உட்டன் இதை வச்சு நம்ம சூப்பராக எவ்வளோ லேட் ஆச்சு முன்னாடி. இப்போ பாருங்க, டக்கு டக்கு சர் 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 இவ்வளோ இந்த இடத்துல எப்படி இங்கே வந்துச்சு? எல்லா மரமும் நேராக தான் இருக்குது, இந்த மரம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, இதை உடச்சிட்டு இங்கே வேறு ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் நிறைய ஓக் பிளாங்க் செஞ்சுக்கலாம். பாருங்க, நிறையா இருக்குது இந்த கேமில்.
சரி இது இங்கே இருக்குது பாருங்க நம்ம பையன். இவனே தேடிட்டு இருந்தேன். ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன் இந்த கேமில். ஏய் இதையும் அடிக்கலாமா? இதுக்கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? முன்னாடி ஒருத்தனை பார்த்தேன். ஏய் என்னவோ கிடச்சிட்டுங்க. சீ கிராஸ் ஆவாங்க என்னன்னு தெரில. சரி இது போட்டு நம்ம போகலாம். என்ன இடம் ஏதோ. ஏய் இங்கே பாருங்க பன்னிக்குட்டி. ஹே பன்னிக்குட்டி எப்படி இருக்க? இங்கே பன்னிக்குட்டியெல்லாம் இருக்குங்க. இது என்னது? சுகர் கேனுங்க. ஏய் அப்படின்னா இதை கடிச்சு திங்கலாமா? கடிக்க முடியல. இங்கே பாருங்க சைடில் இது இருக்கு. ஓ அது ஃபுல்லாகணும் போல். இது ஃபுல்லாக இருக்குது போல். ஓகே இந்த கேமில் ஃபுல்லு ஹார்ட்டு. இங்கே பாருங்கள் ஹார்ட் இருக்குது. அங்கே பார் அந்த லெஃப்ட் சைடு அப்பர் கார் ரைட் சைடு அப்பர் கார்னரில் வந்து சாப்பாட்டுக்கு தேவையான அது இது இருக்குது. எல்லாம் போட்டு தள்ளிடலாம். ஏன்னா இவங்ககிட்ட இருந்து தான் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும். இந்த இடத்துல நிறைய கொச்ச கோவில் ஸ்டோன் இருக்குங்க. என்னது? சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அயன் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் இந்த அயனை எப்படி தோண்டி எடுக்கிறதுன்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு குட்டி இருக்குது. இது என்ன? 2 கொம்பு இருக்குது. மாடாட்டம் இருக்குது. மாடுன்னு நினைக்கிறேன். சரி இந்த ஆட்டை வச்சு தான் நம்மளால் பெட்டு செய்ய முடியும். 3 ஆடை கொல்லணுமாம்மா. பாருங்க நம்மளை உயிரெல்லாம் கொல்ல வைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எதுக்கு? நம்ம ஒரு சாதாரண பெட்டு செய்யறதுக்கு. அந்த இடத்துல ஏய் ஏங்க இங்கே பாருங்க உல்ஃபு எங்கே நம்மளை கொல்ல பார்க்குதுங்க. இங்கே பாருங்க. தோத்தளித்தான் ஏன்னா நம்மளை கொல்லப்பட்டுச்சு. அது நம்மளை ஒரு அடி அடிச்சு பாருங்க. நம்மளுக்கு ஹெல்த்து வேற கொஞ்சம் விட்டுச்சு பாருங்க. இந்த இடத்துல இருந்து ஆட்டெல்லாம். ஓ இந்த கேமில் கூட நிறைய ஆடை திங்குமாங்க. ஏங்க இந்த இடத்துல ஒரு ஆடு. ஐயோ நிறைய அதை கொன்றாத. இனிமேல் நானும் அதை வச்சு நிறைய செய்யலான்ட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல நிறையெல்லாம் இங்கே நிறைய இருக்குங்க. இதை கொண்டுடலாம் முதல்ல. இன்னும் இதுக்கு நமக்கு தேவையே இல்லாத விஷயம். சரி அந்த இடத்துல அயன் பார்த்தேங்க. சரி நம்ம கிராஃப்டிங் டேபிள் இங்கே இதுக்கு பக்கத்துலேயே போட்டுக்கலாம். அப்போ தான். சரி எங்க நைட்டில் ஜாம்பியெல்லாம் வரும். சரி இதை செஞ்சு எங்கே வைக்கிறது சீக்கிரம். இப்போ நம்ம ரீஸ்பாயின் பாயிண்ட் செட் ஆயிடுச்சு. ஏன்னா இனிமேல் நம்ம இங்கே தான் வாழ முடியும். சரி இப்போ இதை எடுத்து இந்த அயனை தோண்டலாம். இந்த எக்ஸ்பென்சிவான ஸ்டோன் பிக்காக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நல்ல வேலைங்க கிடச்சிருச்சு. உடஞ்சி போயிருக்குமோன்னு நினச்சேன். நல்ல வேலை கிடச்சிருச்சு. இங்கே பாருங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாக்ஸில் வந்து பிக்காக்ஸோட ஸ்ட்ரென்த்து குறிச்சிருக்கு. இது மூஞ்சோன்னா உடஞ்சிரும். இந்த இடத்துல 2 அயன் இருக்குது. 3 அயனுங்க மொத்தமாக. நம்மளால் ஒரு பக்கெட் செய்ய முடியும். பக்கெட்டெல்லாம் இருக்கடா இந்த கேமில். எதுக்கு பக்கெட்டு? நம்ம என்ன இந்த கேமில் தண்ணியாக குடிக்க போகிறோம். அதில் கோல் இருக்குது. இதை வச்சு தான் டார்ச் செஞ்சு நைட்டு ஜாம்பியெல்லாம் வராதுங்க. அதை லைட் வச்சா. இங்கே கொச்சான் கோல் நிறையா இருக்குங்க. இங்கே இன்னும் டிங்குன்னு சவுண்டு கேட்குது. கீழே பாருங்க பச்சை கலரில் என்னமோ இருக்குது. அது என்னன்னு தெரியல. சரி நம்ம முதல்ல இந்த மைன் பண்ணுவோம். சரி இருங்க எல்லா கோலையும் மைன் பண்ணிகிட்டே பார்க்குறேன். சரி நான் எல்லா கோலும் கலெக்ட் பண்ணிட்டேன். அந்த இடத்துல டிவி பார்த்துட்ருக்காங்க. சரி நம்ம நிறையா ஸ்டிக் செஞ்சுக்கலாம். இதை வச்சு நம்ம டார்ச் செய்ய முடியுது. சூப்பராக இருக்கே டார்ச்சு. அழகாக இருக்குது.
சரி, இது இங்கே வச்சுக்கிட்டு அது என்னது? அது என்னமோ அங்கே இருக்குது, என்னன்னு பார்த்துட்டு வந்து. என்னது ரவுண்டாக இருக்கு? முட்டை. ஏங்க இந்த கோழி முட்டை போட்டிருந்தீங்க? ஐயோடாடாடா, கோழி முட்டையெல்லாம் போடுது. சூப்பர் சூப்பர். ஆமாம், கோழி முட்டை வரும். சரி, இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கோழி முட்டை போட்டுச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா இல்லை கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா? இதுக்கான ஆன்சர் யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. தெரியுமாடா? சரி, இந்த இடத்துல ரெட் கலரில் இது என்னது? கீழே உண்டாலும் நமக்கு ஹெல்த் குறையுதுங்க. சரி, இப்போ வரைக்கும் நமக்கு ஷீல்டு எல்லாம் தேவையில்லை. ஷீல்டெல்லாம் இந்த கேமில் இருக்குது. அதை வச்சு நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு. சரி இருங்க, ஏதாச்சும் இது என்னது? மரம். இன்னும் மரம் இப்படி இருக்குது. சரி, அங்கே நெட்டு வச்சுட்டேன். ஏன்னா சீட், இது சீடாமாங்க. என்ன அந்த கோழியெல்லாம் நம்மக்கிட்ட வருது? ஓ, இதுக்கு சாப்பாடு. எங்க நம்ம ஒரு தாய் தகப்பனாக ஆக போகிறோம். ஏன்னா இதுக்கு சோறு போட்டு வளர்க்குறது அதெல்லாம் நம்ம தான். சரி, நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க வீடியோவை, ஆனால் யாருமே லைக் பண்ணல. அதனால் லைக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த 3 கோழி செத்துரும் பாருங்க. இவ சாவல் இல்லை, நானே சாவச்சிடுவேன். நீங்கள் லைக் போடலின்னா இந்த 3 உசுறு சாவுங்க. இதெல்லாம் தேவையா? சரி, என்னோடய இடத்துக்கான நான் கண்டுபிடிச்சிட்டு பார்க்குறேன். ஒரு வழியாக என் இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே தான் இருக்குது. சரி, ஆமாம், இவங்களையெல்லாம் நம்ம எப்படி போட்டு வைக்கிறது? சரி, இந்த இடத்துல ஒரு குழி தோண்டி அவங்கள வர விடாமல் பண்ணலாம். சரி, இதெல்லாம் உடச்சிக்கிட்டா இது விழுந்துரும்னு நினைக்கிறேன். எல்லா கோழியும் விழுங்க, உங்களை எல்லாம் நான் பிடிச்சி வைக்க போகிறேன். சரி, நம்ம இத்தனை கோழி பிடிச்சிருக்கான். இதுக்கு எப்படி என்ன ஃபீடுன்னு காட்டுச்சு. ஃபீட் பண்ணிட்டேன். இன்னும் ஹார்ட்டாக வருது. இன்னும் முத்தம் கொடுத்துக்குதுங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க, 2 முத்து கொடுத்துக்கிட்டு 2 குட்டி கோழி வந்துருக்குது. இதெல்லாம் இருக்குதா? சைக்காரம் வந்துடுறான் போகிற வந்தவனே. என்னதான் இந்த அதில் ஒரு குள்ள நரி இருக்குங்க. சரி, நான் இதை என்ன பண்ணுறது? இதை சொல்கிறக்கும் எனக்கு மனசு வரலங்க. ஏன்னா அழகாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு பாவமும் பார்க்குது பாருங்களே. சரி, இதை அரைச்சி வச்சிடலாம். இதையும் நார்மலாக நான் மினிமல்ஸில் 2 பிளாக்கை தாண்டி வர முடியாது. இதை அரைச்சி வச்சிட்டேன். சரி, ஏதாச்சும் புது ஐட்டம் வந்தால் நான் உங்களை கூப்பிட்றேன். சரி, நான் போகிற வழியில் இங்கே பாருங்கள், நம்ம கையில் என்னமோ இருக்குதா? அதுதான் எலும்பம். எந்த மனுஷனோட எலும்பு தெரில. என்ன அப்படி பார்க்குற என் குட்டி?
எங்க அந்த உள்ள பண்ணி மாட்டிக்கிச்சு. இதை நம்ம தப்பிக்க விடக்கூடாதுங்க. உள்ள அழகாக பண்ணி மாட்டிருக்கே. சரி, இந்த என்னது இது? ஓகே, சரி இதோட நம்ம பாட்டை முடிச்சுக்கலாம். பாய் பாய், டாடா.